வணக்கம். என் பேர் சத்யநாராயணன். இப்ப நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வுல மாநில அளவுல 28வது ரேங்க் எடுத்திருக்கேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அண்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட்ஸ். குரூப் 1 எக்ஸாம பொறுத்தமட்டில பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ 3மே ரொம்ப 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 முக்கியம். முன்னாடி வந்து 1:50ங்கிற ரேஷியோல இருந்தது. இப்போ 1:20ங்கிற ரேஷியோ ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல 70 போஸ்டிங் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1400 பேர் தான் பிரிலிமினரி கிளியர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல 1400 பீப்பிள்ஸ் தான் பிரிலிமினரியே கிளியர் பண்ணுவாங்க. அதுவே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான சினாரியோ. அண்ட் மெயின்ஸு ஆப்வியஸ்லி அது எப்பவுமே டஃப் தான். அண்ட் இன்டர்வியூ முன்னாடி இன்டர்வியூவோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து இன்டர்வியூல ஒரு ஸ்லாப், ஒரு ஸ்லாட் பின்னாடி போட்டா சர்வீஸ் கிடைக்காம போற நெறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ குரூப் 1 பொறுத்தமட்டில 3 ஸ்டேஜுமே மிக 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 முக்கியம். இது ஒரு நாள் இப்போ குரூப் 4ல ஒரு எக்ஸாம் எழுதுறோம். அன்னைக்கு மத்தியானம் ஆன்சர் கீய பார்க்குறோம். பார்த்த உடனே நமக்கே தெரிஞ்சிரும். எய்தர் வி ஆர் கெட்டிங் இன் ஆர் கெட்டிங் அவுட் அப்படிங்கிறது. ஆனா குரூப் 1 அப்படி கிடையாது. ரொம்ப பேஷன்ஸா அந்த இப்போ ப்ராசஸ் 1 இயர், முன்னாடி 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பொறுமையா இருந்து ஃபைனல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம பேஷன்ட்டா இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வித்தவுட் அந்த பேஷன் வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருக்கும் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னு நான் என்னோட இப்போ வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நெறைய பேர் குரூப் 1ங்கிறது ஒரு ஆம்பிஷனோட வரீங்க. ஸோ அது தப்பு கிடையாது. பட் அதுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும். ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கணும் ஃபேமிலில இருந்து. ஸோ இது எல்லாமே இருக்கணும். கொஞ்சம் டைமும் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். நமக்கான நேரம் வரணும். ஸோ அதுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ கவர்ன்மெண்ட் சர்வீஸ பொறுத்தமட்டில எல்லா வேலையுமே நல்ல வேலை. குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 2ஏவா இருக்கட்டும். ஸோ முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க எல்லா எக்ஸாமையும் எழுதணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். குரூப் 4 எழுத மாட்டேன். அதுல வந்து தமிழ் தான் இருக்கு. ஓகே, தமிழ் இருக்கட்டும். ஜெனரல் ஸ்டடீஸ்க்காக போய் எழுதுங்க. குரூப் 2, குரூப் 2ஏ அதுல இங்கிலீஷ் இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. பரவால்ல. ஜெனரல் ஸ்டடீஸ ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக எழுதுங்க. ஸோ எந்த சர்வீஸ் கிடைச்சாலும் முதல்ல உள்ள வாங்க. உள்ள வந்து இந்த கவர்ன்மென்ட்டோட சிஸ்டம்னா என்ன? ஒரு கவர்ன்மென்ட் எப்படி ஃபங்ஷன் ஆகுது? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இத தாண்டி நம்ம குரூப் 1 சர்வீஸ்க்கு வரணுமா? வேண்டாமா? அப்படி வர்றதுனால நமக்கு பெர்சனலா என்ன பெனிஃபிட் இருக்கு? நம்மளோட உண்மையான சோல் சர்ச்சிங் ஜாப் நேச்சர் வந்து அதுதானா? அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். ஏதோ ஒரு சர்வீஸ் கிடைக்கும்போது. ஸோ அது புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால அத விட்டுட்டு வெளிய வர முடியாது. அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கும். இப்ப எனக்கு பெர்சனலா நான் எல்எஃப் ஆடிட்ல இருந்ததுனால நான் வந்து பல டிபார்ட்மென்ட்க்கு போய் ஆடிட் பார்ப்பேன். ஸோ அங்க ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டோட வொர்க் நேச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சில டிபார்ட்மென்ட்டோட ஹைரார்கி அவங்க நல்லா இருந்தா, அந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ நல்லா ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. சில இன்ஸ்டிடியூஷன்ல அந்த டிபார்ட்மென்ட்டோட ஹெச்ஓடி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அங்க என்ன மாதிரி இருக்கு? அங்க என்ன டிராபேக்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்ப இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கு. நெறைய பேர நீங்க பாருங்க. குரூப் 1 சர்வீஸ்ல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் 60 டூ 70% ஆல்ரெடி குரூப் 2 சர்வீஸ்ல இருந்தவங்களா இருப்பாங்க. அதுலயும் ஒரு 10 டூ 15% குரூப் 1லயே வேற சர்வீஸ்ல இருந்தவங்க திருப்பி படிச்சு டெப்டி கலெக்டரா இருக்கறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்கலாம் வந்து எங்களுக்கு டைம் இல்ல, டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியல, கல்யாணம் ஆயிருச்சு, படிக்க முடியல அப்படிங்கிற எந்த எக்ஸ்கியூஸஸுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வேலைக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா கூட, அந்த வேலை நீங்க உண்மையாவே குரூப் 1க்கு பெர்சியூ பண்றீங்களா? அதுதான் உங்களோட சோல் சர்ச்சிங் ஜாபா? அப்படிங்கிறத உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண வைக்கும். அதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆயிருச்சுன்னா, எந்த அப்ஸ்டக்கிள்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடையூறாவே இருக்காது. எல்லா ஃபேக்டரியும் நீங்க தட்டி விட்டுட்டு பிரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் ஆயி படிச்சுட்டு, உங்களுக்கு குரூப் 1 சர்வீஸ் வாங்குறதுக்கு அது அந்த குரூப் 4 குரூப் 2ஏ, குரூப் 2 வேலை வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். மோட்டிவேஷனல் ஃபேக்டர் தான் இங்க ரொம்ப முக்கியம். செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எப்பவுமே வந்து அ பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்னைய அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அப்படின்னு நினைக்கிற மோட்டிவேஷன்லாம் அவ்வளோ தூரம் வருமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ஒரு மோட்டிவேஷன் வேணும்னாலும், நம்ம நாளைக்கு அந்த இடத்துல ஒரு குரூப் 1 ஆஃபீஸரா இருக்கும்போது, நம்ம ஃபேமிலி எவ்வளோ ப்ரவுடா ஃபீல் பண்ணும். நம்ம அப்பா, அம்மா எவ்வளோ ப்ரவுடா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி இன் தி சென்ஸ் உங்க ஒய்ஃபா இருக்கலாம், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அவங்கலாம் எப்படி உங்கள பார்த்து பெருமைப்படுவாங்க. அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருந்தா கூட, உங்களுக்கு நீண்ட நாளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வேலையில இருந்துட்டு குரூப் 1 போறதுங்கிறதே ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர். அதனால நீங்க எந்த வேலை கிடைச்சாலும் முதல்ல போய் ஜாயின் பண்ணுங்க. நெறைய பேர் நான் பார்க்குறேன். சார் எனக்கு வந்து குரூப் 4ல இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் கிடைச்சிருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர்ன்மென்ட் டிபார்ட்மெண்ட் தான். சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் ஒவ்வொன்லயும் இருக்கும், இருக்காது. அது 2வது. எனிஹவ் யூ ஆர் அ கவர்ன்மென்ட் சர்வன்ட். ஸோ நீங்க ஒரு அரசு ஊழியர். அப்ப அதுக்குள்ள போனா தான் அந்த சிஸ்டம் என்ன நடக்குது?
இது மூலியமா என்ன பப்ளிக்கு பண்ண முடியும்? இத பண்றதுல உங்களுக்கு உண்மையாவே ஒரு ஆனந்தம் இருக்காங்கிறத நீங்க உணர முடியும். இருக்கும்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க அச்சீவ் பண்றதுக்கு எதுவுமே தடையா இருக்காது. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இன்னொன்னு என்ன ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு, நீங்க ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது, நீங்க ஒவ்வொரு எக்ஸாமையும் வேற மாதிரி அப்ரோச்ல பார்ப்பீங்க. ஃபெயில் ஆனா வாழ்க்கை போயிரும் அப்படிங்கிற பயம் இருக்காது. ஸோ எண்ட் ரிசல்ட்ட பார்க்காம, ப்ராசஸ்ல ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் குடுக்கும். ஒரு மெயின்ஸ்ல இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூல இருக்கட்டும். ஸோ யூ ஹேவ் நத்திங் டூ லூஸ். யூ ஆர் ஆல்ரெடி அன் எம்ப்ளாயி. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, வேலை இருக்கு, நிரந்தரமான ஒரு வேலை இருக்கு. இந்த உலகத்துல அதுவே இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனத்தொகைக்கு மொத்தம் 17,00,000 பேர் தான் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியே இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க ஒரு ஒரு செக்யூர்டான ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கும்போதே யூ ஆர் ஆல்மோஸ்ட் செட்டில்டு. ஸோ அப்ப அந்த மனதைரியம் வந்து உங்களோட ரிசல்ட் பத்தி யோசிக்கிறது. உங்க ரிசல்ட்ட பத்தி நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்கள வந்து ஃபோக்கஸ்டா அந்த பிரிப்பரேஷன் பண்ண வைக்கும். ஸோ அது உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வரும். ஸோ பகவத்கீதையில சொல்ற மாரி தான். வேலைய செய்றது தான் நம்ம வேல. எண்ட் ரிசல்ட்ஸ பத்தி ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஸோ, இப்ப நான் இப்போ இருக்கக்கூடிய புதுசா படிக்க வர்றவங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் முக்கியமா 3 விஷயம் சொல்றது என்ன அப்டின்னா, பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டிஎன்பிசியோட ஜர்னில அது எவால்வ் ஆயிட்டு இருக்கிற ஸ்டேஜஸ்ல நெறைய கொஸ்டின்ஸு நம்மளோட இன்ஸ்டிங்க்ட்ட பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ, அந்த இன்ஸ்டிங்க்ட்க்கு ஒரு வேல்யூ, ஒரு பவர் இருக்கணும் அப்டின்னா, பேப்பர் ரீடிங் பண்ணா இந்த நாலேட்ஜ் என்ஹான்ஸ்மென்ட் இருக்கு. எனி பேப்பர் தமிழ் ஹிந்துவோ, தினமணியோ, இங்கிலீஷ் ஹிந்துவோ, சாலிடா 2 1/2 மணி நேரம் ஆகும் ஒரு பேப்பர் ஒரு நாளைக்கு படிக்கிறது. பேப்பர் ரீடிங்னா நீங்க வெறுமனே ரீட் பண்ணக்கூடாது. அதிலேயே நீங்க படிச்ச ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே கவர் ஆகும். அதுவே ஒரு ரிவிஷன் தான். அந்த பேப்பர் ரீடிங்க ரீட் பண்ணிட்டு அப்படி தூர வச்சாலும் அது பிரயோஜனமே இல்ல. அத எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். என்விரான்மென்ட், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, தமிழ்நாடு நியூஸு, நேஷனல் லெவல் நியூஸு அப்படின்னு சொல்லி ஒரு 5 சப்ஜெக்ட் நோட் போட்டு, அழகா அத பின் பாயிண்ட் பண்ணி டேட் வைஸா ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் நீங்க கவர் பண்ணி வச்சாலே, அது உங்களுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் த பாக்ஸ் புக்குக்கு வெளிய இருந்து போனாலும், அதுல பாதி பேப்பர்ல இருந்து தான் வரதா இருக்கும். நெறைய ஸ்டேட்மென்ட், கன்க்ளூஷன், அசர்ஷன், ரீசன் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூகிச்சு தான் போட முடியும். ஓ! இது 2ஆ இருக்குமோ? இதுவா இருக்குமோ? அப்போ அந்த அந்த யூகிக்கிறதுக்கு நம்ம யூகிக்கிறது கரெக்ட்டா இருக்கணும்ல. அவுட் ஆஃப் ப்ராபபிலிட்டி 10ல 5 கொஸ்டின் கரெக்ட்டா இருக்கணும். ஆனா நெறைய பேருக்கு அப்படி இருக்காது. ஸோ நீங்க பேப்பர் ரீடிங் பண்ணும்போது உங்களோட நாலேட்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அது சிலபஸோட லிங்க் ஆக ஆரம்பிச்சுரும் கொஞ்ச நாள்ல. ஒரு 3 மந்த்ஸ் பேப்பர் ரீடிங்லயே உங்களுக்கு வந்து இது சிலபஸ், இது சிலபஸ்ல இந்த டாபிக், இதுதான் இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ். அப்ப அந்த நியூஸ ஃபுல்லா அந்த ஆர்டிக்கிள ஃபுல்லா படிக்கும்போது ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம ஸ்கூல் புக்ல படிச்ச விஷயங்களும் வரும். இன்னைக்கு நடப்பு நிகழ்வும் வரும். அதுக்கு ஒரு வே ஃபார்வர்ட், சஜஷன் எல்லாமே அந்த ஆர்டிக்கிள்ல இருக்கும். இது எல்லாத்தையும் மொத்தமா படிச்சுட்டு, நம்ம ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு, அத நம்ம எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஸோ, அப்போ பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஃபார் எனி எக்ஸாம் இன் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் வேணாம். இப்ப எல்லாம் மாறிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னை வரைக்கும் அது கிடையாது. மெயின்ஸ்லயே இருக்கட்டும், ஸ்கூல் புக்கோட பேஸ் கன்டென்ட்ட ஆன்சர் ஷீட்ல எதிர்பார்க்குறாங்க. ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ல எழுதும்போது, ஸ்கூல் புக்கோட பேஸ் கன்டென்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர் பிளஸ் இந்த கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த ஆர்டர்ல தான் அத எழுதவே வேண்டியிருக்கு. ஸோ, அப்போ ஸ்கூல் புக்கோட கன்டென்ட்டையும் நீங்க என்ன பண்ணிறக்கூடாது, ஒமிட் பண்ணிறக்கூடாது. ஸ்கூல் புக்ல 6த் டூ 10த் ஃபார் குரூப் 4, 11th, 12th பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற பாதி விஷயங்கள் 11th, 12th புக்ல அப்படியே இருக்கு. டாபிக் மாறாம அப்படியே இருக்கு. வேர் டூ ஸ்டடி பண்ணும்போது ஸ்கூல் புக்கோட யூஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ, ஸ்கூல் புக்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் டெஸ்ட் பிராக்டிஸ். இப்போ டெஸ்ட் பிராக்டிஸ்ங்கிறது ஓப்பன் சோர்ஸ்ல எல்லாமே கிடைக்குது. நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, எல்லா அகாடமியும் ஃப்ரீயா ஒரு பிடிஎஃப் போடுறாங்க. ரூ. 49க்கு, ரூ. 99க்கு, ரூ. 200க்கு, ரூ. 299க்கு நெறைய கவர்ன்மென்ட் சென்டர்ஸ் குடுக்குறாங்க. ஸோ, அதுல வந்து எது தி பெஸ்ட்டா இருக்கு, எது டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னுக்கு பேரலலா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பா நீங்க போடணும். டெஸ்ட் சீரியஸ் போட்டா மட்டும் பத்தாது. அந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ பார்க்கணும். ஏன் தப்பு பண்ணியிருக்கோம்? எந்த ஏரியால நம்ம வீக்கா இருக்கோம்? இது படிச்சது ஏன் நமக்கு மறக்குது? அப்படிங்கிற ப்ராசஸ வந்து ஒரு டெஸ்ட் 3 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து போடுறீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரையும் உங்களோட ஆன்சர்ஸையும் மார்க் பண்ணி, அந்த அனலைசிஸ் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், அத எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிற பிளானே வரும். ஸோ, ஒரு மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ண சர்வீஸ் சீக்கிரம் சீக்கிரம் கிடைக்கும். நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். அத ரெக்டிஃபை பண்ணவே மாட்டோம் அப்படின்னா, ஜர்னி இழுத்துக்கிட்டே போகும். ஸோ, ஒரு 3 வருஷம், 4 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த ஹோப் இருக்காது. ஏன்னா ஃபேமிலி சைடும் பிரஷர் வந்துரும். எக்கனாமிக்கலா நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ, இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா, இத ப்ராப்பரா பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம்.
நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, இல்லைன்னா நம்மளோட ஸ்கூல் புக் மெட்டீரியல்ல நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறது, டெஸ்ட் பேப்பர்ஸ் ஃபார் குரூப் 1 இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியே ரிவிஷன் பண்ற ப்ராசஸ ஆரம்பிச்சு, கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப மிக முக்கியமான வழி. ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு சக்சஸ் ஆவறதுக்கு, ஏர்லி ஸ்டேஜ்ல சக்சஸ் ஆவறதுக்கு. வித்தின் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்குள்ள சக்சஸ் ஆவறதுக்கு இது ஒரு முக்கியமான வழியா நான் பார்க்குறேன். ஸோ, இப்ப நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.